இந்த போஸ்ட் பாத்துக்கோங்க. இந்த போஸ்ட் வந்து எனக்கு மார்னிங் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தங்க ஐடியில இருந்து வந்துச்சு. இது என்னன்னு தெரியாதனால நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருந்தேன். என்ன இது அப்படின்றத வந்து நான் கேட்டிருந்தேன். எனக்கு ரிட்டர்லி இவங்கள நல்லாவே தெரியும். சோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். சோ இதை வந்து நான் கேஷுவலா விட்டுட்டேன். அப்பதான் எனக்கு நான் வந்துச்சு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி சேம் இதே மாதிரி ஒரு மெசேஜ் ஒரு ரிலேட்டிவ் அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு வந்திருந்தது. பட் என் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வந்திருந்ததுனால அவ்வளவுக்கு நான் கேர் பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள போகவும் கிடையாது. ஐ டிட் நாட் ஓபன் தட். பட் இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள வந்தப்போவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா இது ரொம்ப ப்ரொஃபஷனலா இங்கிலீஷ் பேசி அனுப்பியிருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளவு ப்ரொஃபஷனலா இங்கிலீஷ் பேச தெரியாது. அது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. என்ன இருந்தாலும் சரி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா அப்படின்றத நான் விட்டுட்டேன். லிட்டரலி அங்கிருந்து எனக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் என் மென்டார் பேச்சு கேட்டு இன்வெஸ்ட் பண்ணேன். கரெக்டா 1 hourல எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு அப்பவே புரிஞ்சு இது அவங்க கிடையாதுன்னு. லிட்டரலி நான் இவங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என் அக்கௌண்ட் வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபாரின் அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு ஒரு போட்டோஸ் வந்துருந்துச்சு. நான் ஜஸ்ட் ஓபன் தான் பண்ண அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆயிருச்சு. லிட்டரலி என்னோட மெயில் ஐடி எல்லாம் அவங்க மாத்திட்டாங்க. என்னால லாகின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எல்லாத்தோட ஸ்கிரீன்ஷாட்டும் அவங்க அனுப்பியிருந்தாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படி இந்த இவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க என் மென்டார் யூஸ் பண்ணி, அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச பர்சன் நம்மளுக்கு மெசேஜ் பண்ற மாதிரி இவங்க வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்றாங்க. நான் இப்படி இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு இவ்வளவு காசு கிடைச்சது, நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க. லிட்டரலி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அது பண்ண போறதே கிடையாது. லிட்டரலி இது ஹேக்கிங் தான், ஸ்கேம் தான். தயவு செஞ்சு யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த மாதிரி அனுப்பி பே பண்ண சொல்றாங்க இல்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்கன்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. லிட்டரலி ஸ்கேம் ஸ்கேம் ஸ்கேம். நீங்களும் எந்த ஃபாரின் அக்கௌண்ட் இல்ல உங்களுக்கு தெரியாத அக்கௌண்ட்ல இருந்து போட்டோஸ் பிக்சர்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஓபன் பண்ணி பார்க்காதீங்க. அது வெறும் ஸ்கேம் மட்டும்தான். தயவு செஞ்சு இதை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் லிட்டரலி நீங்களும் இந்த ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப பாதுகாப்பா உங்க அக்கௌண்ட்டை வச்சுக்கோங்க. தெரியாத லிங்க்ஸ் போட்டோஸ் எதையுமே தொடாதீங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ல இருந்து தயவு செஞ்சு தப்பிச்சுக்கோங்க. மேக்சிமம் இதை ஷேர் பண்ணி உங்க